இந்த எபிசோட்ல தில்லி என்ற மன்னனை பற்றியும் சிகப்பு கோட்டை உருவானது பற்றியும் எழுதியிருக்காருங்க. அது என்னன்னு பார்ப்போமா? அதாவது இலைத்தலைகளை கட்டி வந்த பரதனின் வீரர்கள் நூலாடை அணிந்து அழகு மிளரும் தொப்பியை தலையில் ஏந்தி பரதனுக்கு தன்னை போன்றே ஒரு கிரீடத்தையும் தயார் செய்து அவனுக்கும் கொடுத்து பின் ஒரு கட்டிடக்கலை வல்லுநரையும் கூட அனுப்பி, பரதா, நீ வடக்கிலிருந்து வந்தவன். இந்த சிற்பிகளோடு ஒரு ஆடை நெய்பவனையும் ஒரு பொற்கொல்லனையும் கூடவே அழகு சாதன நிபுணரையும் ஒரு வைத்தியனையும் அனுப்பி வைக்கிறேன். இந்த ஆடை மாநிலம் முழுவதும் பரவ வேண்டும். இந்த மாநிலத்தின் அளவு என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 20 வருடம் கழித்து எனக்கு ரதம் அனுப்பு. நீ வெகு தூரம் கடந்து வந்திருக்கிறாய். அதையெல்லாம் நான் பார்க்க வேண்டும். இந்த மாநிலம் எங்கும் நம் கலாச்சாரத்தை பரவ விடுவாயாக. போய் வா என்றான். பரதன் ஆடிப்போனான். இந்த 15 நாளில் அவனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய மனமாற்றமும் அன்னைகளை வணங்கும் பாங்கும் அவன் கற்றறிந்து கொண்டு நிகழ்ந்து போக வணங்கி விடை பெற்றான். போகும் இடமெல்லாம் ஒவ்வொரு மாநில மன்னர்களை வெகுவாக கவர்ந்தான். பரதன் வடக்கே சென்று ஜம்முவில் தன் இடத்தை விட்டு நகர்ந்து, இது கட்டிடம் கட்ட நகரம் உருவாக்க சிறந்தது அல்ல என்று முடிவு செய்து மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு தில்லி என்ற ஒரு மாநிலத்தின் கொடுங்கோலனை முறையான யுத்தம் செய்து அவனை சிறையெடுத்தான். அவனை கொல்லாமல் தனக்கு தளபதியாகவே நியமித்து தில்லியின் வசம் ஒரு மாநகரத்தை, ஒரு சிகப்பு கோட்டையை உருவாக்கினான் என்று எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932.